ஆக்சுவலா எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மானிட்டர் டேபிள நம்ம டிஏஒய்யா பண்ண போறோம். இந்த வீடியோல இந்த மானிட்டர் டேபிள் எப்படி நம்ம டிஏஒய்யா பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எடிட் பண்ணுற இந்த பிசிக்கு ரீசெண்டாக நாங்கள் மானிட்டர் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மானிட்டரில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மானிட்டரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வாங்கினது இன்னைக்கு வரைக்கும் நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் அந்த மானிட்டரை செட் பண்ண இடத்துல தான் இப்போ பிரச்சனை. நம்ம எப்படி மானிட்டர் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டேபிள் இப்போ நம்ம உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம டேபிள் வந்து நம்மளோட உட்காந்துருக்கிறத விட என் ஹைட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு அந்த மானிட்டர் செட் பண்ணது நான் இப்போ நேராக பார்க்குறேன் அப்படின்னா அது நேராக இருக்காது, லைக் இது கீழே தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு டைமும் குனிஞ்சு பார்த்து இப்படி எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நேருக்கு நேராக பார்த்து ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும் குனிஞ்ச மாதிரி பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரொம்ப நேரம் இப்போ நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே 5 நிமிஷத்துலேயே முடிகிற விஷயம் இல்லை. ஷார்ட்ஸ் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நம்மளால் எடிட் பண்ணிடலாம். ஒரு லாங் டைம் இந்த மாதிரியான பெரிய வீடியோலாம் நம்ம எடிட் பண்ணும்போது அது எத்தனை மணி நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோட லென்த், எவ்வளோ டியூரேஷனில் வீடியோ இருக்குது, அதில் என்ன மாதிரியான எடிட்டிங் ட்ரிக், அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஃபுட்டேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த டைமிங் டியூரேஷன் ஆர் அந்த எவ்வளோ நேரத்தில் நம்ம அந்த எடிட் பண்ணி முடிப்போம் அப்படிங்கிறதும் முடிவாகும். அப்படி இருக்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ச்சியாக அந்த மாதிரியே நம்ம குனிஞ்ச மாதிரியே வந்துட்டு மானிட்டர் பார்த்துட்டே இருக்கும்போது கழுத்து வலி வந்துட்டு இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக அதை நம்ம சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறக்காக ஒரு மசாஜ் கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்போம். பட் அது அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு லாங் டைமுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதுக்காக இந்த மானிட்டரோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதுக்கு நம்மக்கிட்ட சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, இந்த டேபிளை வந்துட்டு நம்ம ஒன்று சேஞ்ச் பண்ணணும், அதை ஹைட் பண்ணணும். அது ரெண்டுக்குமே இப்போ வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து இத்தனோண்டு சின்ன டேபிள் தான் கரெக்டாக இருக்கும். இந்த பெரிய டேபிள்ஸ்லாம் இந்த இடத்துல பிளேஸே பண்ண முடியாது. ஆனால் இடமே ரொம்ப சின்னது தாங்க. நீங்கள் வைக்கிற ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டைட்டாக வச்சிருக்கேன். கொஞ்சம் பேக்ரவுண்ட் போனால் கூட அது அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு டைட் ஷார்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இடமும் ரொம்பவே சின்னது. இப்போ கையை 2 கையை கூட நீட்ட முடியாது. இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான். அப்படி இருக்கும்போது நான் ஒரு சின்ன டேபிள் தான் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ எவ்வளோ ஸ்பேஸில் இங்கே உட்காந்துருக்கணும் அதே ஸ்பேஸ் அளவுக்கு தான் அந்த பக்கம் டேபிள் இருக்குது. அதனால எந்த ஒரு ரீசனுக்காகவும் இந்த இடத்த நான் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால இந்த டேபிளை சேஞ்ச் பண்ண முடியாது இப்போதைக்கு. சரி, நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா அந்த மானிட்டரை வால்லே மவுண்ட் பண்ணலாம். அதுக்கு சில மவுண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் பார்த்தேன். அதோட ப்ரைஸுமே ஜாஸ்தியாக தான் இருக்குது. அப்படியும் வந்து நம்மளால் பண்ண முடியாது. நம்ம இருக்கிற ரெண்டல் ஸ்பேஸ் ரொம்ப ஹோல்ஸ்லாம் போட்டு செவத்தில் ஃபிட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் பண்ண முடியாது. அதுவும் கேன்சல். ஃபைனலாக ஏதாவது ஆப்ஷன் இருக்குமான்னு பார்க்கும்போது இந்த மானிட்டருக்காகவே வந்துட்டு சின்ன டேபிள்ஸ்லாம் செல் பண்ணுறாங்க. லைக் இந்த மாதிரி டேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700 to 1500 நம்ம வாங்குற குவாலிட்டியை பொறுத்து நிறைய மாறும். சில இது பார்த்தீங்கன்னா பாதி வுட்டு பாதி ஸ்டீல் அந்த மாதிரி மிக்ஸ்டாக வரும். கம்ப்ளீட்டான வுட்லேயே வாங்கணும் அப்படின்னா ஒரு 700, 800 or 1000 இந்த மாதிரியான ரேஞ்சஸ்க்கு நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் என்னோட ஃபீல் இருந்தது. 500 அந்த மாதிரி ரேஞ்ச் இருந்தால் கூட பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். ஒரு 800 or 1000 இந்த மாதிரியான ப்ரைஸ்லாம் வந்து ரொம்பவே காஸ்ட்லி எனக்கு ஃபீல் வந்தது. சரி, இது சரிப்பட்டு வராது, நம்ம ரூட்லேயே போயிட வேண்டியதான். இந்த பலகை ஆல்ரெடி எங்ககிட்ட இருந்தது. அதனால வந்து எக்ஸ்ட்ராவாக சைடில் வைக்கிற பலகை மட்டும் இந்த மாதிரி வாங்கிட்டோம். இப்போ செட்டப் வந்து இவ்வளோ தான். இதை நம்ம ஜஸ்ட் ஆணி வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக முடிஞ்சிடும். ஓரளவுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டேன், என் டேபிளுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ ஃபைனலாக ஆணியெல்லாம் அடித்ததுக்கப்புறம் இப்படி தான் நம்மளோட லுக் இருக்கும். பட் இன்னுமே இல்லை சில ஒர்க்லாம் பண்ணணும், எக்ஸ்ட்ரா சில ஹோல்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் சாண்ட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்குது எட்ஜஸ் எல்லாமே. அதெல்லாம் கொஞ்சம் சாண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கை வச்சு ஃபீல் பண்ணும்போது அது ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் இரிட்டேட்டடாக இருக்காது, கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும். இதுக்கு சாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டபுள் சைட் டேப் மூலமாக நம்ம சாண்ட் பேப்பரை ஒரு வுட்டில் ஒட்ட வச்சுருக்கோம். கையில் வச்சு சாண்ட் பண்ணுறதை விட இது இன்னுமே பெட்டராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம், ஏன்னா டஸ்ட்லாம் நிறையாவே இருக்குது. அளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நம்மளோட லுக் இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு மெயினாக 2-3 ஹோல்ஸ் போட வேண்டியது இருக்குது. அந்த ஹோல்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் போடலான்னு இருக்கேன். அது ஒரு 10 mm ஹோல்ஸ். அது வந்துட்டு நம்ம யூஎஸ்பி கேபிள், அதாவது டைப்-C கேபிள் வந்து ஃப்ரண்ட்டில் வர்றதுக்காக நான் இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். நான் வந்து ஹேண்டலில் தான் யூஸ் பண்ணுறேன். நம்மக்கிட்ட ட்ரில்லர் இன்னும் இல்லை. லைக் நம்ம டிஏஒய்யாக பண்ண ட்ரில்லர் வந்து அது அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணல. அதனால் வந்துட்டு 2 பக்கமும் பாதி ஹோல்ஸ் போட்டோம்னா ஹோல்ஸ் பண்ணுறது இன்னுமே பெட்டராக நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும் ஹோல்ஸை. ஆனால் 2 பக்கமும் ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ ஒரு ஹோல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஹோல்ஸ் பண்ணணும். அது வந்து நம்ம HDMI கேபிள் வரக்காக ஒரு பெரிய சைஸில் ஹோல்ஸ் பண்ணணும். இதையும் லைட்டாக நம்ம சாண்ட் பண்ணிக்கலாம். ஓவரால் ரெடி. நெக்ஸ்ட் வந்துட்டு 2 ஹோல்ஸ் போட வேண்டியது இருக்குது. சைடில் ஒரு ஹோல்ஸ், அது வந்து இந்த டேட்டா கேபிள் அப்புறம் லைக் கீபோர்டோட கேபிள்ஸ்லாம் வர மாதிரி சைடில். டாப்பில் வந்து கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ், நம்ம HDMI கேபிள் வந்து உள்ளே வர மாதிரி ஒரு பெரிய ஹோல்ஸ் பண்ணணும். பட் நம்மகிட்ட இருக்கிற இந்த செட்டப்பே நான் திருப்பி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இதான் நம்ம ரீசெண்டாக பண்ண ஒரு மோட்டர் செட்டப் இது. லைக் இதில் வந்துட்டு அந்தளவுக்கு ஸ்பீட் எதிர்பார்க்க முடியறதில்ல. பட் ஓரளவுக்கு நம்ம கையில் போட்டு திருப்பி இருக்கிறதுக்கு பதிலாக இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். 2 பக்கம் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா
ட்ரில்லை நம்ம ட்ரில் பிட் வைக்கும் போது அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருக்கோம். கரெக்டாக ஒரு ஹோல்ஸ் போட்டோம்னா கரெக்டாக அந்த ஹோல்ஸ் வழியாக ட்ரில்லை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சைட்லேயும் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுக்கலாம், லைக் பஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ரெடி. இப்போ நம்ம இந்த மிஷினில் இந்த ட்ரில் பிட்டை செட் பண்ணி நம்ம டேரெக்டாக ஹோல்ஸ் போட்டுடலாம். இது ஒரு 12mm பிட்டு, பட் நான் இதை விட பெருசாக ட்ரில் பிட் போடணும். ஏன்னா HDMI போர்ட் வந்துட்டு ரொம்பவே பெருசாக இருக்கும் அதோட ஹெட். நார்மல் USB கேபிளோட டபுள் சைஸில் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20mm அளவுக்கு இந்த ஹோல்ஸ் போட வேண்டியது இருக்கும். பட் அந்த அளவுக்கு எங்கிட்ட ட்ரில் பிட் இல்லை. அதனால் ஃபஸ்ட் இதை வச்சு நம்ம ஒரு ட்ரில் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு நார்மல் ட்ரில் பிட்டை வந்து சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம ஓட்டணும் அப்படின்ற அளவுக்கு நம்மளால் ஹோல்ஸை பெருசு பண்ண முடியும். பட் இந்த ட்ரில் பிட்டுமே ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லைட்டாக கொஞ்சம் சாணம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்னஸ் திருப்பி வந்துடும். ஓகே ஃபஸ்ட் திங் ட்ரில் இறங்குது. ட்ரில் பிட் வந்து அந்தளவுக்கு ஷார்ப்னஸ் இல்லை. ஓகே ஃபைனலாக சிங்கிள் ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ 2 பக்கமும் இதோட ஹோல்ஸோட சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணணும். அதுக்காக நார்மல் ட்ரில் பிட்டை சைடில் வந்து அப்படியே கொஞ்சம் பிடிக்கலான்னு இருக்கேன் 2 பக்கமும். அப்படியே நான் ஒரு பக்கமாக அப்படி தள்ளிட்டே வந்தேன் அப்படின்னா கொஞ்சம் தூரம் சென்டரில் தள்ளி அப்போ வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிடும். மேபி HDMI கேபிள் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்படி தான் பண்ண முடியாத பெரிய ட்ரில் பிட்ஸ் ஒன்றும் இல்லை. ஓகே இப்போ நம்ம கேபிளை விட்டு பார்ப்போம். கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இந்த டைட்னஸ் வந்துட்டு பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம். சுற்றி எஜஸ்லாம் நல்லா கவர் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. க்ளீன் பண்ணிவிட்டு இன்னுமே உள்ளே வந்து ரஃப்னஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு கட்டையில் இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் சுற்றிருக்கேன். அதில் நம்ம சுற்றி விட்டு நம்ம கொஞ்சம் ரஃப்னஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும். கேபிள் பெருசாக ஒன்றும் டேமேஜ் ஆகாது. ஓவராலாக எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம டெஸ்க்டாப் நம்ம டேபிளில் செட்டப் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மானிட்டர் மேலே வச்சு பார்த்துடலாம் தாங்குதா இல்லையான்ட்டு. மானிட்டர் தான் செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த மானிட்டரை தள்ளி வைக்கணும். எல்லாம் கீபோர்டெலாம் நம்ம கழட்டி அங்கிட்டு வச்சாச்சு. ஓகே ஃபஸ்ட் கொஞ்சம் மெதுவாக தான் தூக்கணும். ஏன்னா வெயிட்லெஸ் தான் நம்ம மானிட்டர், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் பேக்ரவுண்டில் வேறு ஒரு லைட்டிங் செட்டப்லாம் வச்சுருக்கேன். கேபிள்லாம் நிறையா இருக்குது. அதனால் மேபி இது வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக திருப்பி தான் வைக்கணும். ஏன்னா ஹோல்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது. நான் இன்னும் செட்டப் பண்ணல. கரெக்டாக நம்ம கம்ப்ளீட் செட்டப் பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபைனலாக நம்ம இந்த மானிட்டர் டேபிளை வந்து DIYயாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓவராலாக நமக்கு இதுக்கு எவ்வளோ செலவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வுட்டு கீழே இருக்கிற மரக்கட்டை ஆணி இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணோம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 200 rupeesக்குள்ளே ஓவராலாக வேலை முடிஞ்சுது. இந்த டாப்பில் இருந்த இந்த வுட்டு வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது. இது வந்து பழைய வுட்டு. நான் ஆல்ரெடி இருந்தனால எனக்கு அந்தளவுக்கு செலவு இல்லை. பட் இன்கேஸ் நீங்களே போய் கடையில் வாங்கினாலும் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் வாங்கினது எல்லாமே பழைய மார்க்கெட்டில் பழைய வுட்டு விற்கக்கூடிய கடையில் வாங்கினேன். புது வுட் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம். அதனால் நான் வந்துட்டு இந்த பழைய வுட்டு விற்கிற கடையில் தான் வாங்கியிருந்தேன். லைக் அதனால் எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 200 rupeesக்குள்ளேயே முடிஞ்சு. நான் ஓவராலாக எல்லாமே சொல்கிறேன், எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்து தான். அப்புறம் என்கிட்ட இந்த ட்ரில்லர் இதெல்லாம் இருந்தனால நான் வந்துட்டு லைக் சில இடங்களில் ஹேண்ட் ட்ரில்லர்லேயே போட்டிருப்பேன். ஏன்னா ட்ரில்லர் வந்து அந்தளவுக்கு நம்ம DIYயாக பண்ணது அந்தளவுக்கு ஒன்றும் கரெக்டாக ஒர்க் ஆகலை. அதனால வந்து நான் ஹேண்ட் ட்ரில்லரை யூஸ் பண்ணியிருப்பேன். மேபி உங்ககிட்ட ட்ரில்லர் இல்லை அப்படின்னா அந்த ஹோல்ஸ்லாம் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை ஏன் இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் போட்டிருந்தோன்னா லைக் இப்போ நம்ம மானிட்டர்லேருந்து 2 கேபிள்ஸ் வரும். பவர் கேபிள் ஒன்று, அதுக்கப்புறம் HDMI கேபிள். அது ரெண்டுமே வந்துட்டு வெளியே இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு ஹோல்ஸ் போட்டு நம்ம பின்னாடி விட்டுட்டோம். அது வந்துட்டு நம்ம HDMI போர்ட். இப்போ HDMI கேபிள் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அந்த கேபிளோட HDMIயோட ஹெட் வந்து உள்ளே போகிற மாதிரி நான் வந்துட்டு ஹோல்ஸ் பெருசாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் 2 ஹோல்ஸ் இருக்கும். இங்கே வந்து நான் USB கேபிள்ஸ் ஆர் Type-C கேபிள்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுவேன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங்காக. அப்போ வந்து இந்த இடத்துல எடுத்து போட்டு நான் மொபைல் ஃபோனில் லைக் கனெக்ட் பண்ணி அப்படியே மேலே வச்சுக்கிறதுக்காக இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் நிறைய நான் போட்டிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா அந்த சிம் இன்ஜெக்டர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பின்னெல்லாம் அதை வந்துட்டு எங்கேயாவது வச்சேன் அப்படின்னா எங்கேயாவது போயிடும். அதனால் இந்த ஹோல்ஸ் அப்படியே போட்டு வச்சிட்டோன்னா அப்படியே இங்கே நடுவில் நின்றுட்டுருக்கு. கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இன்னும் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. அது ஏதாவது நான் இதில் ஏதாவது மேற்கொண்டு ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் ஆர் ஏதாவது பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ஷார்ட்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேருக்கு நேர் இப்போ கண் டு ஐ கான்டாக்ட் பண்ண எப்படி இருக்கும். இப்போ ஓவராலாக இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ கண்ணில் நேருக்கு நேர் பார்த்து எடிட் பண்ணுறது கொஞ்சம் ஓகே. கொஞ்சம் இப்போ நான் வந்து இப்படி நேராக இப்படி கீழே பார்த்துட்டு இருந்திருக்கும். இப்படி நேராக பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி நேராக பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹைட்டாகவும் வந்துருச்சு. மேபி கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இருக்குது. இது ஓவராலாக வந்துட்டு நம்ம காஸ்ட்டே ஒரு 200 rupeesக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இதே நான் இதை விட குவாலிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுவே வந்துட்டு ஒரு 800,000 rupees பக்கம் வந்தது. இதோட பில் குவாலிட்டி வைஸ் நம்ம பார்க்கும்போது இது ரொம்பவே நல்ல ஒரு பில் குவாலிட்டி. ஆள் ஏறி உட்காந்தா கூட கிடையாது, அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதில் யூஸ் பண்ண வுட் எல்லாமே ரொம்ப ஹெவியான வுட்ஸ் தான். அப்புறம் சென்டரில் ஒரு சப்போர்ட் போடலாம்னு நினச்சேன். நம்ம வந்துட்டு வெறும் ஆணி அடிச்சதுலேயே நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. மானிட்டர் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய வெயிட் இல்லை. பெரிய மானிட்டர் வச்சா கூட இந்த லெக் வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக தான் விட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது என்னால் ஸ்பேஸ் வந்து ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் இருக்குது. ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு கட்டிங் ஸ்பேஸ் மாதிரி
மாதிரி இருக்கும் ஸ்கொயர். அது வந்து அந்த கேபிள்ஸ்லாம் உள்ளே போகிறதுக்காக பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லா கேபிள்ஸுமே என்கிட்ட நிறைய கேபிள்ஸ் இருக்குது. இந்த RGB லைட்ஸ் இருக்குது, பேக்ரவுண்டில் ஒரு லைட் இருக்குது. இந்த மாதிரி எல்லா லைட்ஸுமே கரெக்டாக உள்ளே போகிறதுக்கோசரம் நான் வந்துட்டு அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். நமக்கு அது தேவையில்லை அப்படின்னா அந்த லெக்ஸ்லாம் கட் பண்ணிட்டோம்னா ஸ்பேஸ் வந்து இன்னுமே கிடைக்கும். அது போக இதில் நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் இந்த இடத்துல நாங்கள் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே வந்து அப்கமிங் வீடியோஸில் அது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஒர்க்கை பற்றின உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.